தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. ஹாய். நேற்று ஒரு சிஸ்டருக்கு பர்த்டேன்னு அனுப்பியிருக்காங்க. நம்மளால் வீடியோவில் விஷ் பண்ண முடியல. இன்றைக்கி பிலைட்டட் விஷஸ் சொல்லிடலாம். பிலைட்டட் ஹாப்பி பர்த்டே கீதா லக்ஷ்மி சிஸ்டர். நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் நம்ம உறவுகள் யாருக்காச்சும் இன்றைக்கி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். அண்ட் யாராச்சும் இன்றைக்கி வெட்டிங் டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சரி, இப்போது எல்லாருமே போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோ எண்டில் பேசலாம், சரிங்களா? அட, நம்மாளு இங்கதான் இருக்காளா? பவித்ரா, போமா, உன் பாட்டி பாரு, அங்க போய் தூங்குறேன்னு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் வருதாட்டிருக்கு. ரூமு தான் கொடுத்துருக்காங்கல்ல, போ உன் பாட்டியை கூட்டிட்டு வா, ரூம்ல படுக்க வைக்கலாம். சரிங்கம்மா. அங்க போயிட்டு பாட்டியை கூட்டிட்டு சீக்கிரமா வரணும், சரியா? வந்து நல்ல நேரங்காலத்தோட சீக்கிரமா தூங்குங்க. காலையில 8-9 மணிக்கு தான் முகூர்த்தம். இருந்தாலும் நாமெல்லாம் லேட்டா எந்திரிச்சா நல்லா இருக்காது பத்தியாமா. அதனால சீக்கிரமா எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்க்கணும். சரிங்கம்மா. சரி சரி, அங்க பெரியம்மா ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நான் அங்க போறேன். பாட்டியை கூட்டிட்டு வந்து ரூம்ல படுக்க வையே. சரி. எப்படியோ என் ஆளை பார்க்க முடிஞ்சதுப்பா. அதுவும் ஆஃப் சாரியில செம்ம கியூட்டா இருக்கான். இங்கதான் வரா. போச்சு, இங்க நம்ம நின்னுட்டு இருந்தா ஏதாச்சும் சொல்லுவாளோ? சாச்சா, அவளுக்கு என்ன தெரியவா போகுது? அவ பாட்டுக்கு போவா. ஹாய் பவித்ரா. இவரா? ஹலோ, உங்ககிட்ட தாங்க ஹாய் சொன்னேன். ஹாய்ங்க. என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல? உங்க அக்கா மேரேஜுங்கிறனாலயா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. எங்க பாட்டி அங்க உட்காந்துருக்காங்க. தூக்கம் வருது போல, அதான் ரூம்க்கு கூட்டிட்டு போலான்னு. ஓ, ஓகே ஓகே. நீங்க இங்க என்னங்க பண்றீங்க? தனியா நின்னுட்டு இருக்கீங்க? அதுவா, ஒன்றும் இல்லைங்க. கார்த்தி ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அப்படியே பேசிட்டு நின்னேன். பார்த்தா நீங்க வந்தீங்க. சரி, அதான் பேசிட்டு போலாமேன்னு. ஓ, சரி. அப்புறம் சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேங்க. நீங்க? நானும் சாப்பிட்டாச்சுங்க. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு என்ன விஸ்வா கிட்ட பேசிட்டு இருக்கா? அப்படிங்களா? சரிங்க. இவர் என்ன இவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு? யார்கிட்டயுமே இப்படி பேச மாட்டாரே. இந்த பொண்ணு கிட்ட எதுக்காக இப்படி சிரிச்சு பேசுறாரு? இந்த பொண்ணு ஒருவேளை தெரிஞ்ச பொண்ணா இருக்குமோ? யார் இந்த பொண்ணு? நமக்கு தெரியலையே. முன்ன பின்ன பார்த்த மாதிரியே தெரியல. விஸ்வா மாமா. என்ன ஷில்பா? மாமா, இங்க என்ன பண்றீங்க? யார் இவங்க? இவங்க கிட்ட பேசிட்டு நிக்கிறீங்க? ஷில்பா, டோன்ட் யூ நோ மேனஸ்? ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ இப்படிதான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவியா? உனக்கு என்ன வேணும்? என்ன நம்மள திட்டுறாரு? இவளுக்காக? என்ன வேணும்னு கேட்டேன். இல்ல மாமா, அத்தை மாமாலாம் வீட்டுக்கு கிளம்புறாங்களாம். அதான் நீங்க வீட்டுக்கு வரீங்களா இல்ல கார்த்திக் கூட இங்கே ஸ்டே பண்றீங்களான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. ஓ, கிளம்பிட்டாங்களா? நான் வரல ஷில்பா. நான் இன்னைக்கு நைட் கார்த்திக் கூட தான் ஸ்டே பண்றேன். அப்படியா? சரிங்க மாமா. சார், ஓகே, நான் கிளம்புறேன். அப்படியா? ஓகேங்க, நீங்க போங்க. ச்சே, இன்னைக்கு தான் நல்ல சான்ஸ் கிடைச்சது. இன்னைக்கு தான் ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து பேசினா. அதுக்குள்ள இவளுக்கு பொறுக்காதே, வந்து கெடுத்து விட்டுட்டா. என்ன, கிளம்பலையா? இல்ல மாமா, நான் கேட்ட கேள்விக்கே நீங்க பதில் சொல்லல. யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு கிட்ட நல்லா சிரிச்சுலாம் பேசிட்டு இருந்தீங்க. அவங்க யாரா இருந்தா உனக்கு என்ன ஷில்பா? இல்ல மாமா, இந்த ஊருக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதான் கேட்டேன் யாருன்னு. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுனா? அவங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு என்ன வாட்ச் பண்றத, என்ன கொஸ்டின் பண்ற வேலைலாம் நீ வச்சுக்காத. ச்சே, எப்படி பேசிட்டு போறான்? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? மத்தவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசுறான். நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். அப்ப இருந்தாலும் என் மேல மட்டும் கோவமா எரிஞ்சு எரிஞ்சு விழுறல்ல. பாத்துக்கிறேன் இரு. என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான். ஸ்ரீநிதி, சொல்லுங்கம்மா. என்னடா ஸ்ரீநிதி, வந்ததுலேருந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். போமா, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நகையெல்லாம் பார்த்து பத்திரமா எடுத்து வை, சரியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில ஒரு 5:30 மணிக்கு மேல அம்மா வந்து எழுப்புறேன். அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு குளிச்சினா, அப்புறம் மேக்கப்லாம் வந்து போட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். பத்தியா? 8:30 மணிக்கு முகூர்த்தம், அதுக்குள்ள ரெடி ஆகணும்ல. சரிங்கம்மா. அப்புறம் இன்னைக்கு மீரா அவன் கூட படுத்துப்பா, சரியா? மா, என்னம்மா புதுசா அவளை என் கூட படுக்க சொல்றீங்க? எனக்கு எப்பவும் தனியா இருந்தாதான் தூக்கம் வரும், உங்களுக்கு தெரியும்ல. எதுக்கு இப்ப இவளை என் கூட படுக்க சொல்றீங்க?
இங்க பாரு ஸ்ரீநிதி, நீ கல்யாண பொண்ணு, உன்னை எப்படி இங்க தனியா விட்டுட்டு போக சொல்ற? நகை பணம் எல்லாமே இங்கதான் இருக்கு. விளையாடிட்டு இருக்காத, கூட யாராச்சும் இருக்கணும்ல. இல்லைன்னா நானே இருந்திருப்பேன். ஆனா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கொஞ்சம் வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீ கல்யாண பொண்ணு பாத்தியா, கொஞ்ச நேரம் தூங்கட்டுமேன்றனாலதான் மீராவை இருக்க சொல்றேன். அம்மா, நான் என்ன சின்ன பொண்ணாம்மா? எனக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்க போறீங்க, அப்புறம் என்ன நான் சேஃபா பாத்துக்க மாட்டேனா? அது மட்டும் இல்ல, எல்லாருமே மண்டபத்துல தானமா இருக்கீங்க. என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்ல, நான் தனியாவே இருந்துக்கிறேன். இவளை நீங்களே கூட்டிட்டு போங்க. எனக்கு தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு தனியா தாம்மா இருக்கணும். நான் தனியாவே இருந்துக்கிறேன், அவளை நீங்களே கூட்டிட்டு போங்க. என்ன ஸ்ரீநிதி, சின்ன பொண்ணு மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க, சொன்னா கேட்க மாட்டேன்ற. அம்மா விடுங்கம்மா, அக்கா தான் தனியா இருந்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நான் உங்க கூட படுத்துக்கிறேன், வாங்கம்மா. ஆனா ஸ்ரீநிதி, கல்யாண பொண்ணாச்சேன்னு கோவப்படாம இருக்கேன். ஷோ, உன்னெல்லாம் என்னதான் பண்றதோ தெரியல. ஒழுங்கா நல்ல கதவை உள்ள தாப்பால் போட்டுட்டு தூங்கு, புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. என்னத்த பாத்துப்பியோ. மீரா குட்டி, வாடா, நம்ம போலாம். நீயும் வந்து தூங்கு வா, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, வாமா. சரிங்கம்மா. இவங்களெல்லாம் அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு. நானே எப்படா கிளம்ப போறேன்னு ஒரே பதட்டத்துல இருக்கேன். இவங்கெல்லாம் எப்ப தூங்குறது, எப்ப நான் இங்கிருந்து கிளம்புறது? ஷோ, தீனா வேற ரெடியா இரு, நான் கால் பண்றப்ப வெளியே வான்னு சொல்றான். நான் என்னதான் பண்றது? இப்ப இவன் எங்க இருக்கான்னு வேற தெரியல. ஒரு கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஹலோ பேபி. தீனா, எங்க இருக்க? நான் மண்டபத்துக்கு பக்கத்திலே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். மண்டபத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா எனக்கு சின்னதா ஒரு மெசேஜ் பண்ணா போதும், நான் ஷார்ப்பா அங்க இருப்பேன். தீனா, எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போதைக்கு யாரும் தூங்குற மாதிரி தெரியல. இப்பவே டைம் 11 ஆகுது, இன்னும் யாருமே தூங்கல, பரபரப்பா இருக்கு. ஸ்ரீ, உனக்கு முகூர்த்தம் மார்னிங் 8:30க்கு தான். அதனால ஒரு 2 மணிக்குள்ளலாம் எல்லாருமே தூங்கிடுவாங்க. நான் ஒரு 3 பக்கம் உன்கிட்ட சொல்றேன். அப்போ நீ நைஸா கிளம்பி வெளியே வந்துரு, நாம 2 பேரும் கிளம்பிடலாம். நான் தீனா, கண்டிப்பா இப்படிதான் பண்ணணுமா? நம்ம இப்ப கூட அப்பா கிட்ட பேசி பார்க்கலாமே. நீ பக்கத்துல தானே இருக்கேன்னு சொல்ற, வா தீனா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். கண்டிப்பா அப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டாரு, ஒத்துப்பாரு. ஸ்ரீநிதி, விளையாடாத. அங்க வேற ஒரு மாப்பிள்ள கூட உனக்கு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணி மண்டபம்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. அது எப்படி இப்ப வந்து நான் உன்னை லவ் பண்றேன், நீ என் கூட தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா உங்க அப்பா ஒத்துப்பாரா? இங்க பாரு ஸ்ரீநிதி, அதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீ இப்ப என் கூட வர விருப்பம் இருக்கா இல்லையா, அது மட்டும் எனக்கு சொல்லு. என்ன தீனா, எனக்கு லைஃப்னா அது உன் கூட மட்டும்தான். நான் உன்னைதான் லவ் பண்றேன் தீனா. என்னால உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்புறம் என்ன, நான் சொன்ன பிளான் தான் ஃபைனல், ஓகேவா? 2 மேல கண்டிப்பா எல்லாருமே தூங்கிடுவாங்க. நீ வாட்ச் பண்ணிட்டே இரு, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடு, ஓகேவா? ஓகே தீனா. அப்பாவை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் என்னால அவங்கள பத்திலாம் யோசிச்சு என் லைஃபை வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு என் லைஃப் மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தீனாவை தவிர வேற எவனையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு ரிச் லைஃப் மட்டும்தான் வேணும். எனக்கு என்னோட லைஃப் தான் முக்கியம். என்னடா விஸ்வா, ரொம்ப ஹாப்பியா தெரியுது மூஞ்சு. அண்ணா, உங்களுக்கு தெரியாதா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த பவித்ரா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இவரு நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாரு. என்னன்னு கேளுங்கண்ணா. நீ எப்படா பார்த்த? நான் அம்மா வந்து கூப்பிட்டாங்கன்னு வெளியே போனேன். அப்ப பார்த்தா நீங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நடுவுல உங்க அத்தை பொண்ணு வந்து கெடுத்து விட்டுட்டாங்க போல. அடா, ஏன் சித்து கேக்குற? ஆமாடா, கரெக்டா அப்பதான்டா பேச ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள எங்க இருந்து வந்தானே தெரியல, வந்துட்டான். டேய், ஏன் பல்ல பல்ல காட்டுற? நீ மட்டும் இப்ப நல்லா ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக போறலடா. அடுத்து நான் எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்ல. அதான் இன்னைக்கு தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். அது பொறுக்கல. கவலைப்படாதடா மச்சான், யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நாம என்ன பண்ணாலும் அதை மாத்த முடியாது. இல்லடா மச்சான், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு அவதான், அவளை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாக்கலாம்டா, பாக்கலாம். நானும் பார்க்க தானே போறேன். அப்புறம் சித்து, இப்போ உன் அண்ணாக்கு கல்யாணம் ஆக போகுது. அடுத்து எல்லாரும் உன் பக்கம் தான் வருவாங்க. நீ ஏதாச்சும் செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கியா, இல்ல நீயும் இவனுங்கள மாதிரி உங்க அப்பா சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பியா? அட, நீங்க வேற விஸ்வாண்ணா, இதுவரையும் அந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் பாக்கலண்ணா. அது மட்டும் இல்ல, அப்பா வாங்கின ப்ராமிஸ பத்தி உங்களுக்கு தெரியும்.
தெரிஞ்சும் இப்படி கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா? தெரியும் தான், இருந்தாலும் நீ யாரையாச்சும் லவ் பண்றியான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இப்ப வரையும் எதுவும் இல்லனா. அப்படி ஒருவேளை நான் யாரையாச்சும் லவ் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட தானே சொல்லுவேன். பிகாஸ் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் எங்க அப்பா கிட்ட பேசி ஒரு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும்ல. உங்க உதவியெல்லாம் அப்ப தேவைப்படும். அதனால இப்ப வரையும் நோ கமிட்மெண்ட்ஸ் தான். பார்க்கலாம் ஃபியூச்சர்ல மேபி. பாத்துக்கோடா கார்த்தி, இருந்தா உன் தம்பி மாதிரி இருக்கணும். பாத்தியா, இப்பவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைக்கிறான். இன்னும் ஒரு பொண்ணை பார்க்கல, லவ்வும் பண்ணல. ஆனா ஒரு வேலை சான்ஸ் இருக்குமோன்னு இப்பவேடா அவனுக்கு சப்போர்ட் கால் புடிச்சு வைக்கிறான். நீயும் தான் இருக்கியே. டேய், இப்ப அவன் சொல்றான், ஆனா பார்க்க தானே போறேன் என்ன பண்ண போறான்னு. கார்த்தி, டேய் என்னடா பண்றீங்க 3 பேரும்? வாங்கத்த. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூட பிள்ளைங்க தூங்கிருப்பாங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தா இன்னும் தூங்காம உட்காந்து அரட்டை தான் அடிச்சிட்டு இருக்கீங்களா? டேய் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். அட என்ன ஆண்டி நீங்க, பையன் தானே, பையனுக்கு என்ன மேக்கப் இருக்க போகுது? எந்திரிப்பான், குளிச்சு ட்ரெஸ் மாத்தனா அவனோட மேக்கப்பே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பொண்ணு தான் ஆண்டி சீக்கிரமா எந்திரிக்கணும், அவ்வளோ மேக்கப் பண்ணுவாங்க. சோ பொண்ணு வீட்டுல சீக்கிரம் எந்திரிச்சா போதாதா? அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா 7 மணிக்கு மேல மண்டபத்துக்கு ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ திடீர்னு யாராச்சும் மாப்பிள்ளைய பார்க்க வராங்கன்னா வெயி, என்ன பண்ண முடியும்? நம்ம சொந்தக்காரங்களாம் நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ இவன் குளிக்காம இருந்தா நல்லா இருக்குமா? கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்து குளிச்சு ரெடியா இருந்தா தானே கரெக்டா இருக்கும். அத்த, இப்ப என்ன, நாங்க தூங்கணும் அவ்வளவுதானே அத்த. 2 மினிட்ஸ் அத்த, படுத்துடுறோம் ஓகேங்களா? என் புள்ளனா புள்ளதான். பாத்தியா, நான் சொல்ற பேச்ச உடனே கேக்குறான். நீங்கெல்லாம் இருக்கீங்களே. அத்த. ஏய் பேசினது போதும்டா, போய் படுங்க போங்க. சரிங்க ஆண்டி. அப்பா, எனக்கு வேற வழி தெரியலப்பா. உங்களுக்கு இது பெரிய அவமானமா தான் இருக்கும். ஆனா எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் இல்லப்பா. நீங்க சொல்றீங்கன்றதுக்காக யாரோ ஒருத்தரெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியலப்பா. நான் ஏற்கனவே ஒருத்தனை காதலிக்கிறேன். அவனை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக தான் என் பக்கம் இருக்க நியாயம் எல்லாத்தையுமே இதுல எழுதி வச்சிருக்கேன்ப்பா. நீங்க இத படிக்கிறப்போ நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சொல்லுதீனா. என்ன ஸ்ரீநிதி, ரெடியா? டைம் என்ன பாத்தியா? 3 o'clock ஆயிடுச்சு. இப்ப மண்டபத்துல கண்டிப்பா எல்லாரும் தூங்கிருப்பாங்க. சீக்கிரமா கிளம்பி வா. நான் வெளியே தான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. இதோ வரேன் தீனா. கம் ஃபாஸ்ட். ஷோ, இன்னும் என்ன பண்றா? நான் வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. யார்கிட்டயாச்சும் மாட்டிக்கிட்டாளா? எப்படியாச்சும் மாட்டாம வெளியே வந்துட்டா போதும். எப்படியோ அவகிட்ட வீட்டு பத்திரம், நகை, அப்பா, நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. சீக்கிரம் வாடி, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, ஒரு வழியா வந்துட்டியா ஸ்ரீநிதி? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன தீனா, நீ ஜாலியா வந்து வெளியே நிக்கிற. ஆனா நான் அப்படியா? உள்ள இருந்து பெட்டியை வேற தூக்கிக்கிட்டு யார் கண்ணிலையும் மாட்டாம வரணும்ல. சரி சரி, என்ன எல்லாம் ஓகே தானே? யாரும் உன்னை பார்க்கலையே? இல்ல ஸ்டேஜ் டெக்கரேஷன் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நான் பின்னாடி சைடுல ஒரு வழி இருந்துச்சு, யாரும் பார்க்காத மாதிரி ஓடி வந்துட்டேன். ஓகே ஓகே, சரி. லெட்டர்லாம்? அப்பாக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஓகே ஓகே. ஸ்ரீநிதி, அந்த பெட்டியில எல்லாமே கொண்டு வந்துட்டல? எதுவும் மறந்துடலையே? இல்ல தீனா, எதுவும் மறக்கல, எல்லாமே கொண்டு வந்துட்டேன். அப்போ ஓகே ஓகே. சரி, டைம் ஆகுது, வந்து உட்காரு, வா கிளம்பலாம். மீரா, அங்க மேக்கப் போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க தானே? வந்துட்டாங்கம்மா. அக்கா குளிச்சிருப்பா தானே? குளிச்சிருந்தா அவங்கள உள்ள விடலாம், அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸ்ரீநிதி, கதவை தரமா. எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன். மணி 5:30 ஆயிடுச்சுமா. அம்மாடி எந்திரிடா, போய் குளிக்கணும்ல, டைம் ஆகுது. ஸ்ரீநிதி அக்கா, கதவை திறக்கா. என்னாச்சு? இந்த பிள்ளை கதவையே திறக்க மாட்டேன்றா. அம்மா, நல்லா ஒரு வேளை ஆழ்ந்து தூங்குறாளோ? அம்மா, கதவு லாக்ல இல்லம்மா, ஓப்பன்ல தான் இருக்க. ஓப்பன்ல விட்டுட்டு தூங்கிட்டா போல. ஜோ, இந்த பிள்ளைகிட்ட ராத்திரியே எத்தனை முறை சொல்லிட்டு தானே போனேன், கதவை ஓப்பன்ல வைக்காத, லாக் பண்ணியே வெயி, நகை பணம் எல்லாம் உள்ளதான் இருக்கு. சொல்ற பேச்ச எங்க கேக்குறா இந்த பிள்ளைய? சரிம்மா, திட்டாதீங்கம்மா. ஏதாச்சும் பதட்டத்துல இருந்திருப்பாங்கம்மா, அதனால கூட. நீங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். சரி வாடா. எங்கம்மா அக்காவை காணோம்? அதானே பாத்ரூம்ல இருக்காளோ? ஸ்ரீநிதி, ஸ்ரீநிதி, எங்க இருக்க நீ? மா, பாத்ரூமும் ஓப்பன்ல தான்மா இருக்கு. ஆமா, ஓப்பன்ல தான் இருக்கு. எங்கடா போயிருப்பா இவ?
வெளியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். சரி, நீங்க இரு, நான் போய் மண்டபத்தில் பார்த்துட்டு வரேன். எங்கேயும் போயிருக்க மாட்டாளே, ரூமில் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னேன். நான் போய் பார்த்துட்டு வரேன் இரு. பதட்டப்படாதீங்கம்மா, அக்கா எங்கே போயிருக்க போகிறாங்க? இங்கே தான் எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாங்க. நீங்கள் போய் பாருங்க. சரிடா ஸ்ரீநிதி, நீ இங்கே இருந்துக்கோ. அவள் வந்துட்டானா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரிம்மா, நீங்கள் போங்க. இந்த பிள்ளை எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி தானே விட்டுட்டு போனேன். சரி, வெளியே எங்கேயாச்சும் இருக்காளான்னு போய் பார்க்கலாம். ஏய், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையாடா? 8:30 மணி கல்யாணத்துக்கு 6 மணிக்கே ரெடியாகி உட்கார வச்சிருக்கீங்க. இதுல நீங்க தான் ரெடியானீங்க, சரி. நான் கொஞ்சம் லேட்டா ரெடி ஆயிருப்பேன்ல. அது எப்படிடா? நாங்க மட்டும் சீக்கிரமா ரெடியாகி வேலை பார்க்கணும், நீ மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுப்பியோ? அதுக்காக நான் என்னடா பண்ண முடியும்? கல்யாண மாப்பிள்ளையே நான் தான்டா. அதனாலதான் நான் உங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காம ரெடியாக மட்டும் வச்சிருக்கோம். ஹோ, முடியலடா சாமி. அப்புறம் மச்சான், இன்னும் 2 ஹவர்ஸ்ல கல்யாணம் ஆக போகுது. ஒரே வெக்கப்படுற போல முகம் ஃபுல்லா வெக்கமா இருக்குடா. விஸ்வா, சும்மா இருடா. கல்யாணம்னா எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்க தானே செய்யும். நீ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா டென்ஷனா இருக்க மாதிரி தெரியல. எப்படா 8:30 மணி ஆகும், சீக்கிரமா போய் தாலியை கட்டலான்னு ஆர்வத்தோட உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. ஆமா விஸ்வா, அப்படிதான் இருக்காரு. ஏய், ஏன்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். டேய், கல்யாணம்னா எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல. கார்த்தி, நீயாடா இது? வெக்கப்படுறியா மச்சான்? டேய், சும்மா இரு விஸ்வா. அண்ணா, நாங்க பாத்துட்டோம் நீங்க வெக்கப்படுறீங்க. சித்து, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? போங்கடா, ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க. அதான் ரெடி ஆக்கிட்டேன்ல, நானே உங்க உட்காந்துப்பேன். யாரும் என்கிட்ட இருக்க வேண்டாம், கிளம்புங்கடா. எங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஜாலியா சோலோவா என்ஜாய் பண்ணலான்னு பாக்குறீங்களா? டேய், நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் அவன் கூட இருக்கேன். சரிண்ணா, நீங்க பாத்துக்கோங்க. அங்க ஏதாச்சும் வேலை இருக்கும், நாங்க போய் பாக்குறோம். டேய் ரகு, வாடா போலாம். சரி சித்து, போலாம் வா. கார்த்தி, மச்சான், ஹாப்பியா இருக்க தானே? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, மேரேஜ்னு உடனே கொஞ்சம் அப்செட்டா டல்லா தான் பார்த்தனா. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கல, அதான் கேக்குறேன். என்னடா பண்ண முடியும் விஸ்வா? என்னதான் இருந்தாலும் மேரேஜ் டேவே வந்துச்சு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல அவங்க எனக்கு ஒய்ஃப் ஆக போறாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க தான் ஒய்ஃப்னும் முடிவாயிடுச்சு. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? நாம எதா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவ்வளவுதான் மச்சான். இப்பதான்டா எனக்கு உன்னை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சிரிச்சுட்டே இருக்க பத்தியா? எப்பவும் இதே மாதிரி என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும். டேய், என்ன எதுக்கு இப்ப எங்க 2 பேரையும் கூப்பிட்டேன்? இல்ல கோபாலு, உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும், அதான். என்னண்ணா, சொல்லுங்க. அது என்னன்னாமா தங்கச்சி, எங்க பொண்ண இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அனுப்புறோம். மருமகளா தான் கூட்டிட்டு போறீங்க. ஆனா அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. கொஞ்சம் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க, அவ புரிஞ்சுப்பா. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்கிறனால கொஞ்சம் செல்லமாவே வளர்த்துட்டேனா, அதனால மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணி வரப்போறா, அது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. மீராவை பத்தி எனக்கு கவலையே இல்ல. அவ நல்ல பொறுப்பா, எல்லாத்துலயுமே அக்கறையா இருப்பா. ஆனா ஸ்ரீநிதி பெரிய பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேனா, அதனால அவளுக்கு கொஞ்சம் பொறுப்பு கம்மி தான். ஆனா நீங்க சொல்லி கொடுத்தா அவ எல்லாம் புரிஞ்சுப்பாமா. நீங்க அம்மா மாதிரி இருந்து அவளை நல்லா பாத்துக்கணும். என்னடா பேசுற? என்னதான் இருந்தாலும் அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தானே. தாய் மாமா முறைக்கு எல்லாமே நான் தாண்டா பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கப்போ எங்க மருமகளை நாங்க பாத்துக்க மாட்டோமா? எல்லாத்தையும் நல்லபடியா சொல்லி கொடுப்போம், சரியா? அவ தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டு பொண்ணு தானடா, பாத்துக்கலாம். அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா போக போக. ஆமாண்ணா, நீங்க அவளை நினைச்சு பயப்படாதீங்க. இன்னையில இருந்து அவ எங்களுக்கும் பொண்ணுதான், நாங்க பாத்துக்கிறோம்ண்ணா. போதும்மா, இந்த ஒரு வார்த்தை போதும். அவளை மருமகன்னு சொல்லாம பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, இதை தவிர வேற என்னம்மா வேணும்? ஒரு அப்பாக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லம்மா. எனக்கு போதும், என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய், அப்புறம் இன்னொரு விஷயமும் நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி நாங்களே பேசுறோம் உங்ககிட்ட. என்னடா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைண்ணா, எங்களுக்கு மீராவையும் பிடிச்சிருக்கு, அதான் அப்புறம் பேசலாம். புரியலம்மா, என்ன கேட்க வரீங்க? ஏய், முதல்ல உன்னோட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்களுக்கு கொடு, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணை பத்தி பேசிக்கலாம். எங்க எங்க லக்ஷ்மி, என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடி வர? என்னம்மா? என்னாச்சு அண்ணி? ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, மூஞ்செல்லாம் ஏதோ மாதிரி இருக்கு. என்னாச்சு அண்ணி? அது என்னம்மா? எங்க அது ஸ்ரீநிதிய ஸ்ரீநிதிய காணுங்க. லக்ஷ்மி, என்ன உளறிட்டு இருக்க?
ஸ்ரீநிதியை காணோம்னா புரியல. எங்க போயிருக்க போறா? இங்கதான் எங்கேயாச்சும் மண்டபத்துல இருப்பா. ஒழுங்கா தேடாம என்ன பேசிட்டு இருக்க? இல்லைங்க, மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அவளை காணோங்க. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபைனலி நாம வந்து கார்த்திக்கோட வெட்டிங் சீக்வென்ஸ்க்கு வந்தாச்சு. அம் அப்புறம் நான் வந்து ஃப்ரைடே எபிசோட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னன்னா, அடுத்து ஸ்ரீநிதியோட பிளான் என்னவா இருக்கும்? எப்படி கார்த்திக்குக்கும், மீராக்குக்கும் மேரேஜ் ஆகப் போகுது? எந்த மாரி சிச்சுவேஷன்? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தேன். ஸ்ரீநிதி வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன அவங்களோட பிளானா இருக்கும்? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு நெறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதில மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் ஏன் சொல்லப்போனா எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாருமே கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு எல்லாரையுமே பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன ஆன்சர்ன்னு. அஃப்கோர்ஸ் ஸ்ரீநிதி வந்து மண்டபத்துலேருந்து ஓடி போயிட்டாங்க. அப்புறம் சில பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் யாராச்சும் எடுத்து வச்சிரணும், அவங்க எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு நெனச்சீங்க. பட் என்னங்க பண்றது? அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பிகாஸ் அந்த பெட்டிய எடுத்துட்டு தானே போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ, போக போக நம்ம கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் அன்னைக்கு வந்து கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ண எல்லாரோட நேம்ஸுமே நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவங்க நேம்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நான் சொல்லிடுறேன். அவங்களோட ஐடிஸ் எல்லாமே சொல்றேன். ரெயின்போ அயனிங், ஜங்க்கூக், பெப்சி, சுதன் எஸ், நிர்மலா தேவி ஜி, சரவணன் பிரியா, ராதா பிஹெச், ஆர் முத்துசெல்வி, கவியரசி, திருமுருகன், எஃப்எஃப்கேகே, சங்கரிமணி, தாமரை பிரியா, மேகவர்ஷினி எம், சந்தியா விவோ, AMS 56, கணேஷ் EB, சரண்யா டி, மல்லிகா ஜோசப் ராஜ், கிரேசி பாண்டா, தர்ஷினி ஷர்மி, ஸ்ரீஹாசினி கார்த்திகேயன், கோவிந்தராஜ், லக்ஷ்மி வேர்ல்ட், சரிதா பாஸ்கர், மகாலக்ஷ்மி, சந்தியா. இந்த ஐடி வந்து caps A small a, caps B small b, -15x3r அப்படிங்கிற ஐடி. இவங்க எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். இவ்வளோ ஆன்சர்ஸ் வரும் நிஜமா நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் கிட்டத்தட்ட 28 பீப்புள்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம கதையை வந்து விரும்பி பார்த்து அதுக்காக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு எல்லாமே தெரியுது. பிகாஸ் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்க சீன். சரி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ வந்து எதோட முடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தான் வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஐ மீன் யார் ஸ்ரீநிதியை காணோன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் தெரிய போகுது என்ன ஆக போகுதுன்னு. ஸோ பார்க்கலாம். எப்படி அவங்களுக்கு மேரேஜ் ஆக போதா, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஃபேமிலியில் டெசிஷன் எடுக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியல இல்லைங்களா? நாளைக்கு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டீங்க எதோட முடிச்சிருக்காங்கன்னு. ஸோ நாளைக்கு கார்த்திக்குக்கும் மீராக்கும் மேரேஜ் ஆகுமா? அப்படி ஆனா எந்த மாரி சிச்சுவேஷன்ல ஆகும்? யார் மூலமா ஆகும்? எப்படி ஒத்துக்க வைப்பாங்க? இந்த மாரி கொஸ்டின் தான் ஆல்ரெடி அன்னைக்கு கேட்ட கொஸ்டினுக்கும் அதே தாங்க ஆன்சர் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்கறதுன்னு தெரியல. பிகாஸ் வந்து மேரேஜ் சீக்வென்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். பார்க்கலாம். இதுக்கும் முடிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. மீதி எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு வீடியோ எண்டிங்கில் பேசலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம வீடியோவை ஹைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? உங்கள் எல்லாரையுமே நான் நாளைக்கு வீடியோவில் பார்க்க வரேன். பாய்.